வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். வலுவான திமுக கூட்டணி குழப்பத்தில் எதிர்க்கட்சிகள். கூட்டணி கதவு திறந்திருக்கிறது அமித்ஷா, பிஜேபிக்கு கூட்டணி கதவு மூடப்பட்டது ஜெயக்குமார். அதிமுகவுடன் பாமக கூட்டணி என்பது வதந்தி அன்புமணி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக ஆன்மீக அரசியல் கட்சியின் திரு சோமு ராஜசேகர் அவர்கள் அரங்கிலே இணைகிறார். சார் வணக்கம். வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான வாசுகி காமராஜ் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேடம், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பாராளுமன்ற தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பு, தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சிகள் என்று பரபரப்பான சூழ்நிலையில் இன்று ஒரு புதிதாக ஒரு தகவல். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அன்புமணி அவர்களை சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமானதா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றதா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேங்க மேடம், ஒரே ஒரு நிமிஷம். இணையத்தின் வழியாக இணைகிறார் மற்றொரு விருந்தினர், அதிமுகவின் சேலம் மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன் சார் வணக்கம். வணக்கம். சரிங்க சார். மேம், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பாராளுமன்ற தேர்தல் 2024 பொறுத்தளவுக்கு அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டா எல்லா கட்சிகளுமே இந்த 2 மாசத்துக்கு தமிழகத்துல ஃபுல்லா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ கட்சி நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி, தொகுதி பங்கீடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவங்கவுங்க கட்சியை முன்னிறுத்துவாங்க. இப்போ நீங்க உங்களோட தலைப்பை பார்த்தீங்கன்னா திமுக வந்து அதாவது ஸ்ட்ராங்கான கட்சியா கூட்டணி இருக்கு, அதை பார்த்து எதிரி கட்சிகள்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்க தலைப்பு இருக்கு. நான் வந்து ஒரு பொதுமக்களா, ஒரு அரசியல் விமர்சகரா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்தியா கூட்டணியில ஒரு அங்கமா இருக்காங்க. கூட்டணினாவே ஒருமித்த கருத்து இருக்கணும் அப்படிங்கறதான் கூட்டணிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். ஆனா இப்ப பார்த்தா அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல பிளவுகள் போய்கிட்டு இருக்கு. இப்ப மம்தாஜி பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப நிதிஷ்குமார் அவரும் கூட்டணியில இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. பிஜேபி கூட பேசிட்டு இருக்கிறதா நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம மும்பைல பார்த்தோம்னா பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே அவங்களோட டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா இந்தியா கூட்டணி, நீங்க திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கு அப்படிங்கன்னு சொல்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை. வலுவான கூட்டணி என்பதுதானே அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவங்களும் இந்த வியூகம் அமைக்கிறது, வலுவா அமைக்கணும், தேர்தலை முன்னோக்கி நம்ம போகணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளுமே நினைப்பாங்க. ஆனா திமுகவை பார்த்து மத்தவங்க எல்லாம் இதை பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறதே வந்து ஃபர்ஸ்ட் லைனே வந்து எனக்கு கொஞ்சம் ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு டாபிக் உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னும் எந்த கட்சியுமே அபிஷியலா அவங்க நிலைப்பாட்டை சொல்லல. எல்லாருமே தொகுதி பங்கீடும் பேச்சுவார்த்தையும் எல்லாமே தினந்தோறும் நம்ம ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். இன்னும் யாருமே வந்து முழுமையா அவங்களோட இதை யாரும் அனௌன்ஸ் பண்ணல. இப்ப நீங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களை பத்தி நீங்க பேசுனீங்க. அவரை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ மூப்பனார் ஐயா காலத்துல இருந்தே தமிழகத்துல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா தான் இருக்குங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த கட்சி எப்போதுமே ஒரு பாலமா தான் இருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் பாத்தீங்கன்னா மாநிலத்தை சார்ந்து இருக்கும், மத்திய சார்ந்து இருக்கும். ஆனா இவங்க எப்பவுமே ஒரு பாலமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு இதுக்கும் கட்சிகளுக்கும். இப்ப ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா மூப்பனார் ஐயா காலத்துல இருந்தே அவங்க வந்து தமிழகத்துக்கும் சரி நம்ம டெல்லிக்கும் சரி ஒரு பாலமா தான் இருக்காங்க. இப்ப அதே மாதிரிதான் தலைவர் ஜி.கே. வாசன் ஐயா அவர்களும் வந்து ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமா தான் செயல்பட்டு இருக்காங்க. அவரோட செய்தியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன வாரம் வந்து நான் பிஜேபி தலைவர் நாட்டாவை பார்த்தேன், திரு நாட்டா அவர்களை பார்த்தேன். அப்புறம் அடுத்தது வந்து நான் அன்புமணி ராமதாஸை சந்திக்க உள்ளேன், இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நிலவரமா நான் பேச இருக்கிறேன். கண்டிப்பா. அப்போ இப்போ முந்தானேத்திக்கு பாத்தீங்கன்னா நம்ம திரு இபிஎஸ் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. சோ இந்த அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு மெகா கூட்டணியா அமைய போகுது அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல தேமுதிக, பாமக எல்லாத்துக்கூடயும் பேச்சுவார்த்தை இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் எதுவும் முடிவுக்கு வரல. சோ இப்ப இன்னைக்கு செய்தி பாத்தீங்கன்னா திரு சுதீஷ் அவர்களோட அதிமுக சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாம் போய் சந்திப்பு நடத்தினதா சொல்றாங்க. சோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க கூட்டணியை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்தியா கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணிக்குள்ளேயே உள்கட்சி பூசல்கள், இப்ப சரத்பவார், அஜித் பவார் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு உள்கட்சி பூசல் ஆகட்டும். இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாரு சரத்பவார். அஜித் பவாருக்கு
வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கே சலசலப்பா தான் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வரல. அப்படி பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, 300 தொகுதிகள்ல 40 கூட வந்து காங்கிரஸ் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இது மாதிரி அவங்க கட்சிகளுக்குள்ளேயே அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே நிறைய குளறுபடிகள் போய்கிட்டு இருக்கு. சோ வரும் காலங்கள்ல தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். இன்னும் நமக்கு வந்து ஒரு அபிஷியலா எந்த நியூஸ்மே வரல. இப்போதைக்கு நம்ம செய்தித்தாள்கள் ஊடகங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற நியூஸை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, தொடர்ந்து பேசுவோம். சஃபி சுலைமான் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது வலுவான திமுக கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஏத்துக்க முடியல, உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த இந்தியா கூட்டணி அதற்குள்ள ஏற்கனவே குளறுபடிகள்லாம் இருக்கு. அந்த குளறுபடி அதிகமாவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்க தவிர எப்படி வலுவாகும் அப்படின்னு வைக்கிற அந்த வாதத்தை எப்படி எதிர்நோக்குறீங்க? இது இந்தியா கூட்டணின்னு ஒரு புறம் நீங்க பார்த்தாலுமே அதை விட முக்கியமா பார்க்க வேண்டியது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி. காரணம், கொள்கை சார்ந்து மிக முக்கியமான கட்சிகளான காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், நாங்கள் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியுடன் பயணிக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கொள்கை சார்ந்த கூட்டணிங்கிறது வந்து எதிர்த்தரப்புல இல்லாததுனாலதான் இவ்வளவு குழப்பம். காரணம், அவர்களுக்கு கொள்கையிலையும் எந்த பிடிப்பும் கிடையாது, மக்கள் நலன் சார்ந்தும் எந்த விஷயங்களும் அவங்க கூட்டணியில் இல்லாததனால் எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறதுதான் இப்ப மேடம் கேட்டாங்க, வாசுகி மேடம். அவங்க அதுல அவங்க கேள்விக்குறியோட கேட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்னவென்றால், தேர்தல் அறிக்கை குழு உள்பட நாடாளுமன்ற குழுக்கள் அனைத்தையும் அறிவித்துவிட்டு மிக தெளிவாக முந்தன நாள்ல இருந்து தூத்துக்குடியும் நேற்று இங்க கன்னியாகுமரிக்கு வந்து இன்னைக்கு மதுரையில முடிச்சுட்டு நாடாளுமன்ற குழு தம் பயணத்தையே துவங்கி விட்டது. இன்னும் தேர்தல் அறிவிப்பே வரவில்லை, தேர்தலுக்கான நாளே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இவ்வளவு வலு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேடம் சொன்னாங்க இல்லைங்களா? ஆனா அந்த கூட்டணி சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலாக தமது நாடாளுமன்ற குழு சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறது என்றால் அப்போ எவ்வளவு கான்பிடண்டா நாங்க இருக்கோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு அரசியல் விமர்சகரா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இரண்டாவது விஷயம் அவங்க சொன்னது, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்தியா கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்தியா கூட்டணி என்பது ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான கூட்டணி. இதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அரசியல் கூட்டணிக்காகவோ தேர்தல் கூட்டணிக்காகவோ சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாது. நாட்டை அச்சுறுத்தும், நாட்டின் ஜனநாயகத்துக்கு பேராபத்தை விளைவிக்கும் ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணிக்குள் இருப்பவர்கள் அனைவருமே ஒத்த கருத்து உள்ளவர்கள் கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் மாநிலங்களில் பேராளுமைகள். அவங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு கொள்கை இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒற்றை கருத்தை, ஒரு ஒற்றை சித்தாந்தத்தை, ஒரு ஒற்றை ஜனநாயகத்தை நசுக்கும் அச்சுறுத்தும் விஷயத்தை எதிர்க்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க என்பதுதான் முக்கியமே தவிர அவர்களுக்கு பிரச்சனையை வந்து சும்மா பேசிக் கொண்டிருப்பதில் அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், நாம இப்ப உட்கார்ந்துருக்கிற பேனல் இருக்கிற 5 பேரும் ஒரு பிரியாணி கடைக்கு போறோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம். ஒருத்தர் சிக்கன் பிரியாணி கேட்போம், முட்டை பிரியாணி கேட்போம், மட்டன் பிரியாணி கேட்போம், ஒருத்தர் பிளெயின் பிரியாணி கேட்போம், ஒருத்தர் இந்த மாதிரிதான் நாம ஒன்னா போய் ஒரு இடத்துல சாப்பிட்டாலே நடக்கும். இது இருக்கக்கூடிய இப்ப கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணியாக சேரும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைநிறைகள் எல்லாம் பார்த்துவிட்டு பின்னர் தான் இந்த கூட்டணி எந்த அளவு நாம எந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த முன்னெடுத்து போகலாம்னு சொல்ல முடியும். மேடம்க்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இவங்க சேருவாங்களா, ஒன்னா கூட்டம் போடுவாங்களா, இவங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் வருவாங்களா, இவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பரஸ்பரம் பேசிப்பாங்களான்னு பேசிக்கொண்டிருந்த காலம் போய் இப்போ இவங்க இந்த கூட்டணி பிரகாரம் இடியுடைய மிரட்டலும், ஐடியுடைய மிரட்டலும், சிபிஐயுடைய மிரட்டலும் அனைவற்றையும் தாங்கி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி இப்போ சீட் ஷேரிங் வரையும் போயிருக்குது. சோ கொள்கை சார்ந்து ஒரு விஷயங்கள் சேரும் போது, ஒரு கொள்கை பிணைப்புடன் ஒரு கூட்டணி உருவாகும் போது இது போன்ற சலசலப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் எதிரணிகள் அச்சத்தில் தான் இருக்கும் என்பது உண்மை. அதே மாதிரி மேடம் வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் பத்தி ஒரு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் எதுல பாலமா இருந்தாரு எனக்கு இன்னமும் தெரியல. காரணம் என்னவென்றால், குழம்பிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். இதுவரை அவர் எதிலையுமே ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுத்தது கிடையாது. அந்த வகையில் இந்த தேர்தலிலும் அவர் அதே குழப்பமான மனிதர் இருந்து கொண்டிருக்கிறார். ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் சரி, அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பாலமா இருக்கிறாருன்னு. அவர் பாலமா இருக்க வேண்டாம்,
பாரமா இல்லாம இருந்தா போதும். காரணம், தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் முழு இந்தியாவிற்கும் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு அவர் பாலமாக இருந்தால் என்றால் அவருடைய அவர் பாலமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாளைய தலைமுறை மன்னிக்காது. அதுதான் உண்மை. அவர் பாலமாக இருக்க போகிறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மீண்டும் இணைக்க போகிறார். ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வரப்போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்திய அரசியல் அமைப்புக்கே பெரிய பாதிப்பு உண்டாக போகிறது என்று நன்றாக அறிந்தும் அதற்கு பாலமாக அவர் இருக்க போகிறார் என்பது நாட்டிற்கும் அவருக்கும் அவர் சார்ந்த மக்களுக்கும் பேராபத்து என்பதை அவர் உணர வேண்டும் என்பதை மேடம் தெளிவா சொல்லிக்கிறேன். அடுத்ததா, இப்ப யாரு வலுவா இருக்காங்க, யாரு வலு இல்லாம இருக்காங்க விஷயம் கிடையாது. மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். இந்திய மக்களுடைய இறையாண்மையை பேணுவதுதான் முக்கியமே தவிர இதுல எந்த கூட்டணி வலுவா இருக்குதுங்கிறத பேசுறதை விட எலெக்ஷன் அறிவிப்பு வரை இந்த மாதிரி விஷயங்கள் கடந்துதான் பல தேர்தல்களை நாமும் வரலாற்றில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி என்பது மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக சிறப்பாக மிக கட்டுக்கோப்புடன் இருப்பதை நாம் எல்லாமே பார்க்கிறோம். எதிரணியை மாதிரி நான் அமித்ஷா அவர்கள் கதவை திறந்து வைத்திருக்கான்னு சொல்வதும், நான் பேப்பரை படிக்கவில்லை என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஓடுவதும், அதே மாதிரி பாமக அது வதந்தி என்று சொல்வதும், தேமுதிக அதிகமான சீட் கொடுத்தா சேருவோம்னு சொல்வதும், இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இல்ல. அதிமுக ஒரு 29 கூட்டம் நடத்துறாங்க. 29 கூட்டத்துக்கு யாருமே வரல. அவங்களுடைய கூட்டணி கூட்டத்துக்கு அவங்களாவே பேசிக்கிட்டு கதவு மூடிட்டு போயிட்டாங்க. அதிமுகவிற்கு கூட்டணிக்கு ஆட்கள் தேவைன்னு நாளைக்கோ நாளை மறுநாளோ தஞ்சையிலோ மற்ற பேப்பர்லயோ விளம்பரம் கூட வரலாம். அந்த நிலைமையில தான் இருக்கு. சரிங்க சார், அதை நம்ம மணிகண்டன் சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். மணிகண்டன் சார், நீங்க சொல்லுங்க, அதாவது தேசிய அளவில் கூட்டணி அப்படின்றது அந்த பக்கம் இருக்கட்டும், முதல்ல மாநில அளவில் இருக்க கூட்டணியே இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் தான் அதிமுக இருக்கிறது. பாமகவோட பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 7 தொகுதிகள் கொடுத்து 1ல கூட அவங்க வின் பண்ணல. அப்படிப்பட்டவர்கள் கூட எப்படி கூட்டணி நடக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ தமிழகத்திலேயே இன்னும் தெளிவில்லாத நிலையில் அதிமுக இருப்பதாக சொல்லப்பட்ட தகவலுக்கு உங்களுடைய பதில் என்ன? ராஜ் நியூஸ் நேயர்கள், அருமை நெறியாளர், சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரமா, தமிழகத்துல எங்களுக்கு இருக்கிறது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அதே அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஒற்றை சக்தி, இந்த நாட்டோட இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற அடிப்படையில பல்வேறு கொள்கையுடைய நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல கமலஹாசன் ஆலவந்தான் படத்துல சொல்ற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான்ங்கிற மாதிரி ஒரு கொள்கை விளக்கம் கொடுக்கிறாருமா. 1967 தேர்தல்ல காமராஜர் மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணத்திற்காக மூதறிஞர் ராஜாஜி இவங்களால குள்ளுகப்பட்டார் அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்ட ராஜாஜி திமுக பக்கம் போய் எல்லாருமே பூணூல தூக்கி பிடிச்சிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுல தவறு இல்லைன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி கொள்கைக்கான கூட்டணின்னு ஒரு கூட்டணியே கிடையாது. அதாவது அரசியல் இருபெரும் துருவங்களாக இருபெரும் பாத்தீங்கன்னா கொள்கை வேறுபாடுடைய ராஜாஜி போய் இந்த பக்கம் நின்று அவருக்காக ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு அறிஞர் அண்ணாவுக்கு கேட்டார. அப்பயே கொள்கை கூட்டணிங்கிறது ஒண்ணு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்க கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாங்க. என்ன காங்கிரஸுக்கு இவங்க கொள்கை ரீதியா 2 பேரும் ஒரே கூட்டணி, ஒரே கொள்கை உடையவங்களா அவங்க 2 பேரும்? அது எந்த அர்த்தத்துல அவர் சொல்றாருன்னு தெரியல. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் ஒரே ஒத்த கொள்கை உடையவங்களா? அதனால அது ஏதோ அவரு சொல்றாரு, அதை நான் கேட்டுக்கிட்டோமா? நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? கடை விரித்தோம் கொள்வார் இல்லை, காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஒரு கடுமையான ஒரு முடிவை எடுத்தது. பாஜக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது. ஒரு 7 வருட காலங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அம்மாவும் அதற்கு முன்னாடி இந்த இதை எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கடினமான சூழ்நிலை. 2வது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய நீங்க அதோடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா பல முறை எந்த கூட்டணியும் இல்லாமல் இல்லைன்னா சின்ன சின்ன கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சிருக்குதுங்கிறது அதிமுகவுடைய வரலாறு. ஆனா திமுகவுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஆரம்பத்துல 67 இருந்து கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவங்க சந்திச்சது கிடையாது.
பாமக வருமா தேமுதிக வருமா அப்படின்னா அவங்க ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ஒண்ணு பாஜக பக்கம் போலாம், இல்ல அதிமுக பக்கம் வரலாம். எது லாபகரமான கூட்டணி அப்படிங்கறது அந்தந்த தலைமை தான் முடிவு பண்ணும். சரிங்க சார், ரெண்டு இப்ப தரப்புலயும் அவங்க தேமுதிக சொல்லுங்க. அதிமுக பக்கம் வந்தா அதிமுகவிற்கு லாபமா? அதாவதுமா இந்த இதுல எனக்கு கொஞ்சம் வேறுபட்ட பார்வை இருக்குது. 2011 திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியின் மீது எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி இந்த 3 ஆண்டுகால திராவக மாடல் ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை அடிச்சிட்டு இருக்குது இப்ப. சோ இந்த அலையே அதிமுகவை வெற்றி இலையாக மாற்றுவதற்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட வந்து சுனாமியை எதிர்ப்பலை அடிச்சிட்டு இருக்கிறப்ப அதிமுகவிற்கு கூட்டணி என்பது கூடுதல் பலம். கூட்டணி இல்லாவிட்டாலும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமா எனக்கு படுதுங்க. அதே சமயத்துல ஒரு சான்ஸ் எடுக்க கூடாது. ஏன்னா 2011 அவ்வளவு பெரிய சுனாமி அலை அடிச்சப்ப கூட மறைந்த பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் ஒரு ஜாம்பவானா திகழ்ந்த திரு சோ அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அம்மா என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்த் கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. விஜயகாந்த் சேர்த்துறதுனால ஒரு பெரும் வெற்றி கிடைச்சது. அதே சமயத்துல அன்னைக்கு கூட்டணி இல்லாம நின்றிருந்தா கூட அதிமுக பெரும் வெற்றி பெற்றிருக்கும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ எலெக்ஷன்ல ஏன்னா ஒரு ராட்சசன் மாதிரி திமுக பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், என்னென்ன தேர்தல்ல சாண தான தண்ட அத்தனை வழிகளையும் அவங்க வர்றப்ப அவங்களை எதிர்கொள்வதற்கு கூட ஒரு 2 தளபதிகள் இருந்தா களத்திற்கு அது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. அதே சமயத்துல கூட்டணியை மட்டும் அதிமுக நம்பி இல்ல அப்படிங்கிறது அதோட ட்ராக் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாவே நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோமா. ரெண்டாவது இந்த இவரு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழைப்பை பத்தி இன்னைக்கு தலைப்பு நீங்க போட்டிருந்தீங்க. அவருடைய அழைப்பு வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதே சமயத்துல பாஜகவை விட்டு வெகு தூரம் கண்டம் விட்டு கண்டம் போய் விட்டது அதிமுக. அதனால இனிமேல் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நான் உறுதியா ஒரு அதிமுகவுடைய அரசியல அருகில் இருந்து பார்க்கக்கூடியவன் அப்படிங்கறதுனால நான் வந்து உறுதியா சொல்றேம்மா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நான் அதையும் வெளிப்படையா சொல்றேன். வட மாநிலங்களில் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை பற்றின பார்வை வேற மாதிரி இருக்குது. அங்க உள்ள மத சிறுபான்மையினரும் வந்து பாஜகவை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்தப்பட்டதா இல்ல இயல்பாவே இங்க இருக்குதா, இங்க உள்ள மதவழி சிறுபான்மையினர் பாஜகவை தங்களுக்கு ஒரு வேண்டாத கட்சி, நமக்கு எதிரி கட்சி என்று நினைக்கும் போது அவர்களோடு சேர்ந்து பயணித்தா அதிமுகவிற்கும் தேவையற்ற ஓட்டிழப்பு ஏற்படுது. அதாவது நான் ஒண்ணு வேடிக்கையா சொல்லுவேன், உங்களை நம்பி கூட வந்ததுக்கு 7 வருஷம் உப்பு இல்லாத சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதிமுகவுக்கு பாய் வீட்டு பிரியாணியும் வேணும், அந்தோணி வீட்டு கேக்கும் வேணும், திருமாவோட கரிசோறும் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வேண்டான்னு முடிவெடுத்து அதிமுக வெகு தூரம், அதான் சொல்றேன், கண்டம் விட்டு கண்டம் போயிடுச்சு. அவ்வளவு தூரத்துக்கு போனப்ப இனி கூட்டணிக்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் 2099 வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜசேகர் சார், அதாவது உப்பு சப்பு இல்லாத கட்சியோட நிர்பந்தம் காரணமாக தான் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி மற்ற கட்சிகள் சிறிய கட்சிகளா இருந்தா கூட அரவணைத்து அவர்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட அவங்களுக்கு நாங்கள் ஒரு அரவணைப்பை கொடுத்து ஆட்சியை பிடிக்கின்ற மனநிலையில் இருக்கின்ற அதிமுக, பிஜேபி வேண்டவே வேண்டாம், வேறு கண்டத்திற்கே போய்விட்டோம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த மதம் சார்ந்த அரசியல் அதுவே அவர்களுக்கு எதிராக திருப்பப்படும் போது உங்களுடைய பார்வை என்ன? 7 வருஷம் வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இல்லாத உணவு சாப்பிட்டோன்னு அண்ணன் சொல்கிறாரு. நோய் இருக்கிறவங்க பத்தி சோறு சாப்பிட்டு தான் ஆகணும், புரியுதுங்களா? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்கு வந்த நோயாக நீங்கள் எதையாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? அந்த அரசியல் 1000 நோய் இருக்கும், ஆனால் அந்த நோய் தீர்க்கிற இடத்துல பிஜேபி இருந்துச்சு. அதனால பத்திய சோறு சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் அன்றைக்கி அதிமுக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் திடகாத்தமாக ஆயிட்டாங்க, மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போயிட்டாங்க. ஸோ இது ஒரு கூட்டணிக்கு அவர் சொன்ன அதே பதிலை நானும் சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னார், இது வந்து ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம். அப்போ அந்த பிரியாணி கூட்டணியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்படி தான் வரும். ஒருத்தர் லெக் பீஸுக்கு சண்டை போடுவாங்க, ஒருத்தர் முட்டைக்கு சண்டை போடுவாங்க, ஒருத்தர் இதை ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரியாணி சம்மந்தப்பட்ட கூட்டணி. ஸோ இதில் பிரச்சனைகள் இருக்கும். அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாஜகவினுடைய கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து உள்நாட்டிலேயே இருந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள். பாரத தேசத்தை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக கருதக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கூட்டணி. இவர்களுடைய பார்வை வந்து தமிழ்நாட்டிலே வச்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் என்ன வேஷம் போட்டாலுமே
கூட்டணி அமையுமா என்பது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அவர்கள் கண்டம் விட்டு கண்டம் போயிட்டாங்க. இன்றைக்கி தமிழர்களையும் தாண்டி போயிட்டாங்க. இன்றைக்கி அவர் ஒரு பக்கம் போகிறாரு, சிறுபான்மை இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சிறுபான்மை ஓட்டு பிஜேபியால் பாதிக்குது அப்படிங்கிறார். சார், லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி முத்தலாக் தடை சட்டம் போன்ற காஷ்மீர் அந்த ஆர்டிகல் 370 போன அந்த மாதிரி திட்டங்களை ஆதரித்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெகுவாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. இவங்க இன்னுமே இந்த குறைய சொல்லிட்டு இப்போ இது என்னன்னா இவங்களுக்கு வந்து இது ஒரு தேர்தலுக்கு வரக்கூடிய ஒரு 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 வார்த்தை ஜால மாதிரி வச்சுக்கிறாங்க. பிஜேபி மதவாத கட்சி நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் சொன்னாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்பட்டிருக்கிறது. அகில பாரத அளவில் திரு மோடி அவர்களுக்கு நிகராக வேறு எந்த தலைவரையும் தேர்தலில் சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வெற்றி நடை பாதை தெரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. யாரும் இவர்களுடைய கூட்டணிக்காக ஏங்கி இங்க இல்ல. பிஜேபி நேற்றுக்கு பார்லிமெண்டோடைய அலுவலகம் திறந்து அதற்கான வேலையை முன்னெடுத்து மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் பல கட்சிகள் வரலாம், பல சாதி அமைப்புகள், பல இஸ்லாமிய அமைப்புகளே வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, சிறுபான்மை ஓட்டு இதையே காலங்காலமாக சொல்லி சிறுபான்மையை அச்சுறுத்தி அவர்களை வாக்கு வங்கியாகவே தான் இவங்க வச்சிருக்காங்களே தவிர அவர்களுடைய இந்த நாட்டினுடைய குடிமகன்களாக இந்த நாட்டில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ரெண்டு திராவிட கட்சிகளுமே அதில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதில் முதல் முறையாக பிஜேபி வெற்றி காணும் தமிழகத்தில். சரிங்க சார், நீங்க முக்கியமா சொன்னது என்னன்னா அண்ணாமலை அவர்களுடைய வரவுக்கு பிறகு புத்துணர்ச்சி பெற்றது தமிழக பாஜக. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதே என்னன்னா திராவிடத்தில் இருந்த பெரிய தலைவர்களான எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா அவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சித்தது தான் ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்தது. பிஜேபி வேணான்னு சொல்லும் பொழுது மாநிலம் முழுவதும் இருந்த அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள்னு. ஸோ என்னதான் ஒரு இணக்கமான சூழ்நிலை 7 ஆண்டு காலமாக பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கடைசியில் வேண்டாத ஒன்றை வைக்கும்போது எப்படி அவங்களோட தொடர்ந்து அவங்க டிராவல் பண்ண முடியும்? அண்ணாதுரையை பற்றி அவர் என்ன தவறாக பேசிட்டார்? அவர் செஞ்ச விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள், அவ்வளோதான். இதில் வந்து அவராகவோ தன்னெழுச்சியாகவோ அவர் முடிவு பண்ணி எதையும் பேசலை. இவர்களுக்கு இன்றைக்கி தான் அண்ணாதுரை மேலே பெரிய பற்று வந்திருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அண்ணாதுரையை கடந்து எவ்வளோ மிக தூரம் போயிட்டாங்க. அதையெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அண்ணாமலைக்கு இவங்க ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி இவங்களுக்கு என்னன்னா அதிமுகவில் இந்த நண்டு கொழுத்தா வழியில் தங்காதுன்னு சொல்கிற மாதிரி சிலர் இருக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடியாக இந்த கட்சியை காப்பாற்ற நினச்சா 4 பேர் காலை பிடிச்சி இழுப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் அடிவரடியாக இருப்பாங்க, அல்லது வந்து அண்ணா திமுகவில் தனக்கு பதவி கிடைக்காது, இது மாதிரி ஒரு 4 பேர் வந்து இது மாதிரி வதந்திகளை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. திரு எடப்பாடி அவர்கள் எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை இந்த கட்சியை நல்ல பாதையில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கூட அவரால் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஒரு இறுதி கட்டமான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் தான் இன்றைக்கி எடப்பாடியே இருக்கிறார். இன்றைக்கி ஜெயக்குமார் சொல்லியிருக்கார், கூட்டணி கதவு வந்து மூடிட்டாடி பிஜேபி. உங்கள் கதவு யாரும் தட்ட வேண்டியது கிடையாது. நீங்கள் வேணும்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கதவை வந்து தட்டுறதுக்கான ஆப்ஷனும் நிறைய இருக்குது, தேவைகளும் நிறைய இருக்குது. பிஜேபிக்கு அந்த வாய்ப்பே இல்லை. எப்பொழுது வேணாலும் நீங்கள் வரலாம், இன்முகத்தோடு வரவேற்பதற்கு பிஜேபி தயாராக இருக்குது. இதுதான் அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் இதை வெளிப்படுத்துது. சரிங்க மேடம், வாசுகி மேம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தேமுதிக ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இந்த இடத்துல எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்களோட தொகுதி கேட்டதெல்லாம் கூட ஊடகங்களில் வந்து செய்திகளாக உலா வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா, அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போ இந்த பதில் நான் சொன்னேன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா எந்த கட்சிகளுமே அவங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லலை. இப்போ வந்து பிஜேபியோட போகிறதுக்கும் ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அதிமுக கூடயும் ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவங்களோட நிலைப்பாட்டை வந்து யாருமே இன்னும் உறுதிப்பட சொல்ல முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுதீஷ் சார் கூட ஏடிஎம்கே கூட்டணிக்காக அவங்க பேசியிருக்காங்க. பிஜேபி கூட கூட்டணியும் எல்லா கட்சிகளுமே அப்படிதான், தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஆலோசனை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 3 பிரிவா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கி வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல வருஷ போராட்டமான ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ராம ஜென்ம பூமி வழக்கு அதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு கோவில் கட்டி அந்த அது வந்து எவிடன்ஸ் இல்லாம பண்ணல. ஆளாளுக்கு வந்து சொல்றாங்க இது வந்து பாபர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹிஸ்டரிக்கே போகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம எல்லாரும் ஹிஸ்டரி படிச்சவங்க தான். எப்படி இது முஸ்லிம்ஸ் வந்து படையெடுத்து ஒவ்வொரு இந்துக்கள் கோவிலையும் வந்து அவங்க கைப்பற்றினாங்க. திரும்பியும் வந்து அது வந்து ஹிஸ்டரி வந்து ரிப்பீட்ஸ். ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அப்படி போனோம்னா அதுவே ஒரு பெரிய டாபிக் ஆயிடும். ஸோ பல பேர் பல எதிர்ப்புகள் தெரிவிச்சா கூட இந்த எவிடன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. அதைப்படி இப்போ கோவில் கட்டி அவர் வந்து ஒரு அரசியல்லே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மக்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபி வந்து வருமாங்கிறது வந்து ஒரு பெரிய
பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது வந்து பதிலே தெரியாது. ஏன்னா இங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம தமிழகத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் வரும் காலங்கள்ல இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பிஜேபி மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா யார் மேலேயுமே அலிகேஷன் சொல்றதுக்கு எதுவும் பெருசா வரல. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எவ்வளோ மினிஸ்டர்ஸ் பேர்ல வந்துட்டு எல்லாத்து மேலேயும் குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இப்போ பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் எந்த மினிஸ்டர் மேலேயும் எந்த குற்றமும் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது மக்கள் பார்க்குறாங்க. என் மக்கள் அப்படிங்கிற அந்த இதில் அண்ணாமலை சாரும் ஒரு தொகுதிக்கும் போயிட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்பும் இருக்கிறதா சொல்லி நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படிப்பட்ட மாற்றம் கொண்டு வருதுங்கிறது நம்ம 2024 எலெக்ஷன்ல தான் சொல்ல முடியும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சஃபி சுலைமான் சார், நீங்க சொல்லுங்க. பிஜேபி மீது சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. நீங்க முதலே வச்ச ஒரு வார்த்தை வாதம் என்னன்னா, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையுமே வந்து பிஜேபி நிறைவேற்றல, மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்காங்க, அதனால நிச்சயமாக இந்த தரம் வாக்கு வங்கிகள் சரியும்னு. ஆனா எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு கட்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்க போகிறது? இல்ல மேடம் வந்து அரசியல் விமர்சகரா வந்திருக்கிறாங்க. ஆனா பாவம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 7.5 லட்சம் கோடி ஊழல் பத்தி வந்த இப்ப சிஏஜி ரிப்போர்ட், இதை பத்தி எல்லாம் பாவம் எதுவுமே பார்க்காம வந்துட்டாங்க. அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா வெட்ட வெளியா அவங்களுடைய சிஏஜி, இது வந்து வேற எதிர்கட்சியுடைய ஒரு ஏஜென்சியோ எதுவுமே கிடையாது. ஆளும் கட்சியோட சிஏஜி ரிப்போர்ட்ல 7.5 லட்சம் கோடி 88 லட்சம் பேருக்கு வந்து சிகிச்சையே அளிக்காம சிகிச்சை அளித்ததா பணத்தை சுரண்டி இருக்காங்க. கிலோமீட்டர் கணக்குல ரோட போட்டுட்டு 1 கிலோமீட்டருக்கு இத்தனை கோடி ரூபான்னு ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, பாஜக அமைச்சர்கள் மேல எந்த ஊழல் எதுவும் இல்லைன்னு. இடி வந்து ஒழுங்கா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தன்னிச்சையா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் தன்னிச்சையா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாஜக அமைச்சர் ஒருத்தரும் வெளியே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு பட்டியலும் அவ்வளவு விஷயமும் உள்ள இருக்குது. இவங்க ஏதாவது சிலுமுள்ளு பண்ணி அடுத்த தடவை ஜெயிச்சிட போறோம், எப்படியா நம்ம ஆட்சியை திரும்ப பிடிச்சிடலாம்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் மேடம் மாதிரி அரசியல் விமர்சகர்களும் அதை மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. ராமர் கோயில வந்து கட்டுனது வந்து அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய அட்டூழியமான பொய் யோசிச்சு பாருங்க. ஒரு பாரத பிரதமர் அவர்கள், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுடைய பிரதமர் அவர்கள் ஒரு கோவிலுடைய இதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். அதை ஒரு அரசியல் விமர்சகரா அவர் வந்து எதிர்த்திருக்க வேணும். அது இல்லாம ராமர் கோயிலை கட்டுறது சாதனை என்று வந்து ஒருத்தர் வந்து டிவியில பேசுறாங்கிற நிலைமையில தான் நம்ம நாடு இப்போ இருக்குது. அதே மாதிரி மேடம் பேசும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பேசுறாங்க. அப்புறம் சார் வந்து பேசும்போது முத்தலாக்கு இது வந்து ரொம்ப சிறப்பா எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்க. அண்ணாமலை சார் போற இடத்துல கொண்டாட்டமா இருக்குது முத்தலாக்கு பத்தி. ஏதாவது ஒரு ஆதாரம் காமிக்கலாமே சார்? பிஜேபி தான் இஷ்டத்துக்கு வீடியோ போடுவீங்க எல்லாத்துக்கும். முத்தலாக்கை கொண்டாடிய இஸ்லாமிய சமூகத்தினரோ சிறுபான்மை சமூகத்தினரோ ஒரு ஆதாரம் நீங்க எண் மக்கள் பக்கத்துல காமிச்சிருக்கலாமே. இதுவரை ஒரு ஆதாரம் காமிக்கப்பட்டதா? அந்த மாதிரி கட்டு பொய்யை ஏன் கொண்டு வந்து இங்க அவிழ்த்து விடுறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது. அப்புறம் மணிகண்டன் சார் வந்து முதல் முறையா அதிமுக சொல்லிட்டு பேனர்ல வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. காரணம் எப்பவுமே அந்த மாதிரி வரமாட்டாரு. இப்ப அதிமுக பேனர்ல வந்திருக்காரு. சார் சொன்னாரு வந்து இந்த கூட்டணி வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் கரெக்டான கூட்டணியா, அவங்களுக்கு வந்து கொள்கை உண்டான்னு. சார், கழகங்கள் இல்லா திராவிடம்னு சொல்லிட்டு வந்த பாஜக கூட நீங்க போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யோசிச்சு பாக்குறது விட்டுட்டு, கழகம் இல்லாத இதுன்னு சொல்லிட்டு நாடு சொல்லிட்டு வந்த கட்சி கூட அழகா இப்பவும் கூட்டணிக்காக உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப 7 வருஷமா வந்து உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க. 7 வருஷமா அவங்க கூட உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்ட நீங்க இப்போ பாய் வீட்டு பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கையும் எதற்காக எதிர்பார்க்கறீங்கிறத நாட்டுக்கே தெரியும் சார். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. 7 வருஷமா உப்பு சப்பு இல்லாத பிரியாணி சாப்பிட்ட நீங்க இன்னைக்கு எதுக்காக பாய் வீட்டு பிரியாணிக்கும் கிறிஸ்துமஸ் கேக்குக்கும் ஓடி வர்றீங்கிறது நாட்டு மக்கள் ரொம்ப நல்ல தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு எந்த விளக்கமுமே தேவையில்லை. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சார் வந்து கொஞ்சம் இந்த பக்கமா வந்து பண பலம், அரசியல் பலம், எல்லா அதிகாரத்தையும் திமுக உபயோகிக்க சொல்றாரு. நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தவரை இன்னைக்கும் பாஜக பத்தியோ ஒன்றிய அரசு பத்தியோ எந்த விதமான காட்டமான விஷயம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ திமுக அதிகார பலத்தையும் பணபலத்தையும் உபயோகிக்குன்னா அப்ப பாஜக என்ன சார் அமைதியா உட்கார்ந்து இருக்குதுங்களா? இது என்ன, எப்படி நீங்க இது மாதிரி பேசுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. சரிங்க சார், இந்த கேள்விக்கான பதில வந்து
யாரு வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார், பணபலத்தை யார் வைத்திருக்கிறார், ஈடியை வைத்து யார் மிரட்டுகிறார், சிபிஐ வைத்து யார் மிரட்டுகிறார், ஊடகத்தை யார் மிரட்டுகிறார், இது எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். இதுல நீங்க மறைக்கிறது என்ன இருக்குன்னு புரிய மாட்டேன். மணிகண்டன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு 7 வருட கூட்டணி எல்லாம் நிறைவு செய்த பிறகு இப்ப அந்த கூட்டணியோட சரியா இல்ல, அவங்களோட டிராவல் பண்றது எங்களுக்கு சரியா வராதுன்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றீங்கன்னா, சிறிய கட்சிகளை கூட இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அரவணைத்து வெற்றி வாகை சூட போகிறது அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது இரண்டுமே முரண்பாடா இருக்கிறது. எப்படி, எந்த நம்பிக்கையில அவர்களுடன் கூட்டணி சேர முடியும் அப்படின்ற கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? நீங்க கேட்ட முதல் விஷயத்துக்கு வரமா, திரு மறைந்த கருணாநிதி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல் என்ற நினைவு சிறிய சிறிய சாதி அமைப்புகள், லைன்ஸ் கிளப் மாதிரி உள்ள அமைப்புகள் கூட கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலை சந்திச்சார் அப்படிங்கிறது அரசியல் வரலாறு தெரிஞ்ச, தேர்தல் வரலாறு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே புரியும். எனக்கு முன்னாடி பேசின திமுக செய்தி தொடர்பாளருக்கு சில பதில் சொல்லிட்டு அடுத்தது போலான் இருக்கேன். நான் ஆரம்பத்துல இருந்தே அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இன்னைக்கு டிவி கார்டுல போடுறப்ப நான் அதிமுக அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதனால நான் எதுவும் என் கலர் எல்லாம் நான் மாத்திக்கல. அவர் என்ன சொன்னார் பாருங்க, அற்புதமா வந்துட்டு, அதாவது மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அதிமுகவை சொன்னாரு. கலாம் என்றால் கழகம் அப்படின்னு 2வது முறை ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்த மரியாதைக்குரிய மேதகு அப்துல் கலாம் அவர்களை கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவர் அவமரியாதை பண்ணி அவர் 2வது முறை போட்டியிடாம செஞ்சது திமுக அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி தமிழகத்துல இன்னைக்கு ஒரு கண்ணியமான அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய தந்தை திரு அமரர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு இந்தியாவுடைய பிரதமரா வந்த வாய்ப்பை வந்து ஒரு இங்க தமிழ்நாட்டுல இருந்து போன ஜி.கே. மூப்பனார் போய் பிரதமர் ஆயிடுறதா அப்படிங்கிறதுக்காக குறுக்க பூந்து அதை கெடுத்து ஒரு தமிழன் பிரதமர் ஆகாம கெடுத்த குட்டிச்சேவர் அரசியல் பண்ணது திமுக அப்படிங்கிற வரலாறு பாவம் நண்பருக்கு தெரியலையாட்டு இருக்குது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது 1992மா. ஆனா பாத்தீங்கன்னா 1998 உங்க கூட்டணி வேண்டான்னு ஒரு வருடத்துல அம்மா விலகின உடனே வாண்டடா பிஜேபி பஸ்ல போய் ஏறிக்கிட்டு 1999 இருந்து 2002 வரைக்கும் ஏறத்தாழ 4.5 வருஷம் அந்த கூட்டணியில பாபர் மசூதி இடிச்ச பின்பு குஜராத் கலவரம் 2002 நடக்கிறப்ப அதே மந்திரி சபையில இன்னைக்கு பெரிய குரல் கொடுக்கிற ராசா உட்பட எல்லாருமே அமைச்சர்களா இருந்தாங்க. அப்ப எல்லாருமே பார்த்து குஜராத் கலவரத்தை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கருணாநிதி கேட்டப்ப அது அந்த மாநிலத்தின் உள் பிரச்சனை, அதில் நான் நுழைந்து கருத்து சொல்வதற்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு முரசொலிமாறன் மறைந்து இடுகாட்டுக்கு வந்த வாஜ்பாயை இந்த பக்கம் பிளைட் ஏற்றி விட்டு அந்த பக்கம் கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நேரடியா காங்கிரஸ் வண்டியில ஏறி கூட்டணி வச்சுக்கிட்டாங்களா. அந்த மாதிரி கொள்கையை பத்தி திமுக பேசுறது தான் பாத்தீங்கன்னா இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த ஒரு நகைச்சுவையா இருக்கும். சில விஷயங்கள் நாங்க இன்னைக்கு பாஜகவோடு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க பேசுற அதாவது பிக்சடா நீங்க பேசுற பொய்யை வந்து அதுக்காக நம்ம கட்டவிழ்க்காம இருக்க முடியாது. இந்த இடி, ஐடி, இதெல்லாம் சிபிஐ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த டாட் கூட்டணி, டவுட் கூட்டணின்னு பிரிஞ்சு போய் கிடக்குற இந்த புள்ளிராஜாக்கள் கூட்டணி எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்பே போய் சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு மீது வழக்கு போட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் ஒரு இண்டிவிஜுவல் தான ஒழிய அரசியல் கட்சிகளுக்குன்னு உங்களுக்கு தனிப்பட்ட எந்த இதுவுமே கிடையாது, அப்படி ஏதாவது துஷ்பிரயோகம் இருந்தா அந்தந்த மாநிலத்துல போய் நீங்க வழக்கு தொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் நடக்கிற அத்தனை ஊழல்களையும் பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போராடிட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடி வந்து தலையிடணும், ஐடி வரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுக்கு எதிராக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வந்து இடி வந்து முதல்ல உள்ள பூந்து ரெய்டு பண்ண உடனே அதை வரவேற்றது காங்கிரஸ். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இரட்டை நிலைப்பாடு உள்ள திமுக அதுக்கு மேல பேசுறது இல்ல. அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களோட கருத்துக்கள் என்னவென்னா, மாநிலத்துல அதிமுக கூட்டணி பற்றி ஒரு விஷயமும் வெளியே வரவே மாட்டேங்குது. இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இறுதி செய்து விட்டது. அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர் சொன்னாரு, நீங்க எதுக்காக இப்ப நீங்க வந்து பாய் வீட்டு பிரியாணி, ஆமா வெளிப்படையா சொல்றமே, மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலங்கிறதுனாலதான் பாஜகங்கிற ஒரு பலமான கட்சியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு அவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை நாங்க எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற சவாலோட இன்னைக்கு நிக்கிறோம். இது அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசைன்னு
ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இது தெரிஞ்சதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. அதிமுகவை பொறுத்த மாதிரி ராம் லல்லாவும் வேண்டும் அல்லாவும் வேண்டும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நீங்க கேட்கறதுக்கு நான் வர்றேமா, இதோ வைகோ கிளம்பி விட்டார், நேரடியாக மாநாட்டு பந்தலுக்கு வந்து கூட்டணியை உறுதி செய்ய போகிறார் அப்படின்னு 100 அடி கட் அவுட் அவருக்கு திருச்சியில ஏத்தி வச்சிருந்தப்ப வைகோ அவரோட வண்டியை நேரா போயஸ் கார்டனுக்கு விட்டது இந்த தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோ பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு கருணாநிதி அவர்கள் வந்து காத்திருந்து அறிவாலயத்துல உட்கார்ந்து இருந்தப்ப விஜயகாந்த் நேரா மக்கள் நல கூட்டணிங்கிற இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்தினாரு அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது இடி ஐடி பத்தி எல்லாம் ரொம்ப சொன்னாரு. 2011 நினைவு முதல் ஃப்ளோர்ல வீல் சேர்ல கருணாநிதியை உட்கார வச்சுட்டு 2வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ரைடு விட்டு சீட்டு தரியா தரமாட்டியா அப்படின்னு கலைஞர் அந்த முதுமையான வயசுல மிரட்டி 63 சீட்டு கருணாநிதி வேதனையோட கொடுத்தப்ப வெளியே வந்து கருணாநிதி சிரிச்சுக்கிட்டு 63 நாயன்மார்கள் போல 63 சீட்டு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மிரட்டி இவங்ககிட்ட சீட்டு வாங்கின வரலாறு எல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு பலமான கூட்டணிக்கு அதிமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல அதை பத்தி பொதுவெளியில பேச முடியாது. நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணி, மெகா கூட்டணி அதிமுக தலைமையில அமையுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை அரசியல் களத்தில் இது இல்லை என்றால் அது, அதனால அதிமுக நாளைக்கு கூட்டணி அமையலாம் வீட்டுல போய் உட்காந்துக்கு போதா? கூட்டணி அமையலனாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் எதிர்ப்பு சுனாமி அலையை, அதுதான் மைய பொருள் கருப்பொருள். இந்த தமிழக எதிர்கால அரசியலும் 2026 அரசியலும் தீர்மானிக்க போற அந்த திராவிட மாடல் எதிர்ப்பை எதிர்த்து அதிமுக களம் கண்டு 40 தொகுதிகளில் வெற்றி பெறும். சரிங்க சார். வாசுகி மேடம், உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து தான், ஏன்னா இருவருடைய கருத்துக்களுக்கும் நீங்க குறுக்கிட்டு உங்களோட பதில சொல்ல வந்தீங்க. இப்ப சொல்லுங்க. நீங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பர்களும் யாரும் இல்லை, நிரந்தர எதிரியும் யாரும் இல்லைங்க. சஃபி சாருக்கு வந்து அம்னிஷா மாதிரி ஆயிடுச்சாட்டிருக்கு. அவங்க எங்களை பார்த்து பாவாங்கிறாங்க, வாசனையை பார்த்து என்ன இந்த மாதிரி குழப்பவாதிங்கிறாங்க. ஏன் இவங்க வந்து பிஜேபியோட இது வரைக்கும் கூட்டணி வச்சதே கிடையாதா? மத சார்பு மதவாதன்னு சொல்லி பேசுறவங்க இது வரைக்கும் கூட்டணி வந்து திமுக வந்து பிஜேபியோட வச்சதே கிடையாதா? அவங்க இப்ப சார் சொன்ன மாதிரி அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திமுக வந்து பல முறை மாறி மாறி கூட்டணி அமைச்ச கட்சி தான் அவங்க. இப்ப சஃபி சார் சொன்னாரு, திமுக காரங்க ஒருத்தங்களுக்கு கூட எந்த தகுதியும் இல்ல ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை பத்தி பேசுறதுக்கு. 10 வருஷமா அவர் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு. ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட அவங்க மேல சொல்ல முடியாது. ஆனா திமுகல இருந்தும் நம்ம தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழகத்தையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஆகட்டும், அன்னைக்கே சர்க்காரியா கமிஷன் சொல்லிட்டாங்க திமுக மாதிரி அதாவது சயின்டிபிக் ஊழல் எந்த கட்சியாலையும் பண்ண முடியாதுன்னு அப்பவே ரிப்போர்ட் எல்லாம் இவங்க மேல இருக்குங்க. அதனால இன்னைக்கு வந்து இவர் என்னமோ மத்தவங்களை பார்த்து பாவங்கிறாரு, குழப்பவாதிங்கிறாரு. நேர்மையான அரசியல் தலைவர் தமிழகத்தில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மட்டும்தான். இதை வந்து ஸ்டாலின் சாருமே அது ஒத்துக்குவாரு. அது பாவம் சஃபி சாருக்கு தான் தெரியலையாட்டிருக்கு. ஏன்னா அவரது கிளினிக் விட்டே வெளியே வராம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தெரியல போல. வெளியே வந்து பார்த்தாதான் அரசியல் என்ன இருக்கு, யார் எப்படி என்னங்கிறது தெரியும். இப்ப முன்னாடி வந்து அதிமுகல பேசினவங்க சொன்ன மாதிரி, மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக வேண்டிய மூப்பனார் ஐயாவை கெடுத்ததும் வந்து திமுக கட்சி தான். சோ இந்த மாதிரி பல அலிகேஷன். அப்படி பார்த்தா நேர்மையோட மறு உருவா இருக்கிறது திரு காமராஜ் ஐயா அவர்கள். அவங்களையே வீட்டுக்கு போலியா ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு காலேஜ் பையன் ஸ்ரீனிவாசன் ஒருத்தரை நிக்க வச்சு அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் ஒரு சின்ன ஊழல் கூட பண்ணாம நேர்மைவாதியே வீட்டுக்கு அனுப்பிச்சவங்க போய் பிரச்சாரம் பண்ணி. ஆக இது வந்து திமுகக்கு வந்து ஒரு புதிதான விஷயம் நினைவுபடுத்துறேன் மேம். ஒரே ஒரு அந்த கருத்தை சொல்லி அதுக்கு தானே சொல்றேன். 96ல உங்களுக்கு பெரிய ஒரு பலமா இருந்தது திமுக தானே. கண்டிப்பா அப்ப அவங்க கூட சேர்ந்து தானே நீங்களும் தேர்தலை எதிர்கொண்டீர்கள். கண்டிப்பா அதை நினைவுபடுத்தினேன், அவ்வளவுதான். இல்லைங்க, அது வந்து அதை நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. நிரந்தர நண்பர்களும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. நாங்க அப்படி பொதுவா தான் நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சஃபி சார் தான் வந்துட்டு ஒரு சார்பற்ற கட்சிகளை வந்து பயங்கர எதிரி மாதிரி பார்த்துட்டு, நான் வந்து பொதுவான விஷயத்தை பத்தி பேசுறேன். என்ன போயிட்டு பாவம் இவங்களுக்கு தெரியல, இவங்க அரசியல் விமர்சகர் வந்துட்டு ஒருமித்த கருத்து இல்ல. நான் அதுதான் சொல்றேன். நான் வந்து பொதுவா தான் நான் சொல்றேன். அதான் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பர்களும் இல்ல அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் வந்து பேசும்போது சொன்னேன், பிஜேபியில எந்த மினிஸ்டர் மேலயும் அவ்வளவு பெரிய அலிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தா கேஸ் போடுங்க, அவங்க போயிட்டு கோர்ட்ல வந்து அப்ரோச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி உங்களோட மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலையும் பொன்முடி இன்னும் நிறைய மந்திரிகள் வந்து இன்னும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. சோ இவங்க மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டு வச்சு அவங்க வழக்கிலையும் மாட்டி இப்போ நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்காங்க. பெயிலுக்கு மத்த எல்லா விஷயங்களுக்கும் அணுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சஃபி சார் நியூஸ்ல பாக்குறதே இல்லையா? மத்த கட்சிகளை பத்தி மட்டும் பேசுறாரு. சரி, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க பிஜேபி மினிஸ்டர்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அதை பண்ணாம இங்க வந்து பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல சஃபி சார். அப்புறம் இவங்க தான் வந்து
இந்தியா கூட்டணியை வலுவான கூட்டணிங்கிறாங்க. அங்க கூட்டணியில இருந்து நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அரசியலுக்கு எல்லாரும் சொல்லும் போது அங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கூடாரமே காலி ஆகுமா என்னங்கிறதே தெரியாது. அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம், மேனிஃபெஸ்டோல வந்து இவங்க தூத்துக்குடியில பண்ணிட்டாங்களா, தேர்தலே இன்னும் தேதி அறிவிக்கலையா, ஏப்ரல் 16ஆம் தேதிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனா சஃபிசாருக்கு தான் பாவம் இன்னும் அதுவும் தெரியல. அப்புறம் எல்லா இடத்துலயும் இவங்க வந்து மேனிஃபெஸ்டோ கூட்டம் போடுறாங்க. இதே உங்க ஊடகங்கள்ல தான் நான் பார்த்தேன், காலியா இருக்கு. தூத்துக்குடியில நேத்து வந்து மேனிஃபெஸ்டோக்காக கூட்டம் போட்டிருக்காங்க. அங்க சேர்ல ஆளே இல்லாம வந்து உட்காருங்கன்னு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட வாக்குறுதி எல்லாமே போன தேர்தலே நம்ம பார்த்துட்டோம். நீட்டை ஒழிச்சிருவேன்னாரு. முதல் கையெழுத்தே வந்து மது விலக்குக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த கையெழுத்து யாரும் போடல. ஏன் போடலங்கிறது தெரியல. அப்புறம் நான் வந்து ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தியா தான் கேட்கிறேன், பால் விலை, சொத்து வரி, இது மாதிரி எல்லாமே உயர்த்தி தான் வச்சிருக்காங்க. இப்ப பார்க்க போன அதிமுக ஆட்சியே பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் வந்து திமுக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டோ படி இது வரைக்கும் நிறைவேற்றினது எதுன்னு தெரியல. 1000 ரூபாய் கொடுக்கறேன்னாங்க, அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னாங்க. அது என்ன தகுதின்னு முதல்வர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி தான் நம்ம நிறைய பேர் நான் வந்து பிராக்டிகலா இப்ப நீங்க வந்து ஊடகங்கள் சார்பா இருக்கீங்க, நான் பொதுமக்கள் சார்பா சொல்றேன். எத்தனை பேர் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்கறேன்னு ஒரு மாசம் வாங்குனாங்க, அடுத்த மாசமே உங்களுக்கு சொல்லிட்டாங்களா நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. இது எந்த விதத்துல இப்படி வந்து காரணங்கள் கண்டுபிடிச்சு எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கறது தான் திமுக வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இறுதியா சஃபி சார், அடுத்த வாட்டில இருந்து உங்களோட இன்டர்வியூல தயவு செய்து பிரியாணி கதை மட்டும் எங்கேயுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா திமுக காரங்க ஒரு கடையில வந்து பிரபலமான ஒரு கடையில போயிட்டு மது அருந்திட்டு பிரியாணிக்காக சண்டை போட்டு ஊடகங்கள் அத்தனையிலுமே தெரிஞ்சது. அதனால உங்க பிரியாணி கதையை இனிமே எந்த இன்டர்வியூலயும் எடுபடாது. இனிமே அதை சொல்லி நீங்களே வந்து உங்க கட்சியோட தரத்தை தாழ்த்திக்காதீங்க. ஆல்ரெடி அவங்க அடிச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்திருக்கு, கோர்ட்டுக்கே வந்துருச்சு அந்த சந்ததி எல்லாம். அதனால இதெல்லாம் தெரியாம வாசனைய பத்தியோ இல்ல நீங்க பொதுவா நான் வந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பாவம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்க கட்சி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மத்தவங்களை நீங்க கமெண்ட் பண்ணலாம். ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதிமுக தரப்பிலிருந்து பேசப்படும் பொழுதும் சரி, திமுக தரப்பிலிருந்து பேசப்படும் போதும் சரி, இந்த பவர்ஃபுல் அவங்க வந்து பலத்தை பிரயோகிக்கிறார்கள், அவங்களோட ஆளுமையை நிரூபிக்கிறார்கள், எல்லாத்தையும் கையில ஒரு டூல்ஸா எடுத்துக்கிறாங்க. இடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வச்சுட்டு எந்த கட்சியும் மிரட்டி அந்த சீட்டு வாங்குறதோ இல்ல மிரட்டி அந்த மந்திரிகளை விலைக்கு வாங்குவதோ இதெல்லாம் செஞ்சுதான் பதவியில இருக்கிறது பிஜேபி அப்படின்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. இதே இடிஐ, இதே சிபிஐ, ஒரே ஒரு நிமிஷம் சார். சஃபி சார், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் இப்போ உங்க குற்றச்சாட்டுக்கு தான் இப்ப பதில் கேட்டுட்டு இருக்கேன் ராஜசேகர் சார். இதே சிபிஐ, இடி எல்லாம் வந்து இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படியெல்லாம் கூண்டு கிளியாக வச்சிருந்தது நம்மலாம் பார்த்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்குள்ளே போகலை. ஒரு விஷயத்த வந்து திமுக நண்பருக்கு சொல்லிடுறேன். பன்முகத்தன்மை கொண்ட மோடி அவர்கள் ராமர் சிலையில் போய் உட்காந்துட்டாரேன்னு சொல்லி ரொம்ப பெரிய வேதனையெல்லாம் படுறாரு அண்ணன். ஆனால் அவர் எங்கேயுமே போய் சிறுபான்மை சமூகத்தையோ அல்லது அந்த இடத்துக்கு வழக்கு தொடர்ந்த இஸ்லாமிய சமூகத்தையோ குறை சொல்லலை. அவர்களுக்கும் நீதிப்படி அவர்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு நீதிமன்ற வழிகாட்டுதல்படி ஒரு கோவிலை கட்டினார் ஒன்று. ஆனால் அவரை பற்றி பேசக்கூடிய திமுக நண்பர் அமைச்சரவையில் இருந்து கொண்டு இங்கே பட்டத்து இளவரசர் சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து மதத்தை ஒழித்தே தீர்வுன்னு பேசினார, அந்த வாய்க்கிழியை அவங்கள கேட்கறதுக்கெல்லாம் வக்கில்லை இந்த திமுகவில் சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி அதில் பட்டத்து இளவரசர் விநாயகரை கையில் வச்சுக்கிட்டு இது வெறும் களிமண் பொம்மை, தண்ணியில் கரைச்சா போயிடுன்னு சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தினார். அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு வக்கில்லை திமுகவிற்கு. இதுக்கெல்லாம் மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டை கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய திருமணத்துக்கு போயிட்டு நீங்களாம் எவ்வளோ அழகாக கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த கல்யாணத்தையும் கொச்சப்படுத்திட்டு அந்த இடத்துல போய் சிறுபான்மை மக்களுக்கு இடத்துல போயிட்டு எனக்கு கண்ணெல்லாம் எரியும் இந்துக்களுடைய கல்யாணத்துக்கு போனால் அந்த ஓமகுண்டத்தை பற்றி பேசிட்டு வந்தார். இதுதான் ஒரு மத வெறுப்பு, இந்து மத எதிர்ப்பு திமுகவு. இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும். இவர்கள் செய்த இந்து விரோத அரசியலுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். ரெண்டாவது, ஜி.கே. வாசனை பற்றி இவங்கெல்லாம் பேசினாங்க. ஜி.கே. வாசன் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பாரமேனார். ஊழலுக்கு எதிராக அப்பழுக்கற்ற மனிதர்களை கண்டாலே திமுகவுக்கு பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது. அவர்களுக்கு திருடணும், கொள்ளையடிக்கணும், கடலை விற்கணும், காற்று விற்கணும், இது மாதிரி மனிதர்களுக்கு தான் பிடிக்கும். ஒரு அப்பழுக்கற்ற இன்று வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஜி.கே. வாசனை பற்றி பேசுகிறாங்களே. இவங்க அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சராவது ஊழல், இன்னைக்கு ஒரு சிறையில் ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க. எதுக்கு மக்கள் வரி பணம் எங்க கொள்ளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனாரு. அவரை மந்திரியா வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து ஊழலை பத்தியுமே ஊழல்வாதிகளை பத்தி பேசுறதுக்கு திராணி தெம்பு இருக்கா? அதாவது என்னன்னா இப்ப முக்கியமா என்னோட ஒரே ஒரு கேள்வி, மணிகண்டன் சாரா இருக்கட்டும், ராஜசேகர் சாரா இருக்கட்டும், வாசுகி மேடமா இருக்கட்டும், தமிழக கூட்டணி கட்சிகள் தமிழகத்துல அரசியல் நிலைப்பாடு, தமிழகத்துல தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குன்னு போது இப்போ திமுக தமிழகத்துல தெளிவா இருக்கு, அது உறுதியா இருக்குது கூட்டணி கட்சிகளை.
உங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் என்பது இன்னமும் வரலையே. உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்றத பேசாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது எதற்காக? அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அதே வார்த்தையை நான் திரும்பவும் பயன்படுத்துறேன். இவங்க 24 இல்ல 39 தலைவர்களை வச்சு கூட்டணி கட்டினாலும் இந்து மத வெறுப்பு ஊழல்வாதிகளினுடைய இந்த புரட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வங்கியாக மாறுகிறது. அந்த ஓட்டு வங்கியை நம்பி பிஜேபி இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல திமுக செய்த அந்த ஊழல்கள், திமுக செய்த இந்து மத வெறுப்பு, திமுக செய்த சிறுபான்மையிற்கான அட்டூழியங்கள், அவர்களை வெறும் வாக்கு வங்கியை தான் பயன்படுத்துறாங்களே தவிர 1% கூட திமுக வந்து சிறுபான்மையிற்கு எந்த நல்லதும் செய்யல. இதையெல்லாம் ஒரு வாக்கு புரட்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவும் முளைக்கும் தேர்தலில் பிஜேபிக்கான வாக்கு வங்கிகளாக மாறும். அதுதான் அண்ணாமலை அழகா சொன்னார். கிளை தலைவர் பூத்து தலைவர்லாம் தேவையில்லை, தேர்தல் புரட்சி வாக்கு புரட்சின்னு வந்துட்டாலே திமுக வந்து நம்ம புறந்தள்ளி விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பிஜேபி களம் கண்டு கொண்டிருக்கு. அதுக்கான தேர்தலுக்கான வேலையை துவங்கி விட்டோம். யார் வராங்க வரலன்ற கவலை ஜெயிக்க போற கப்பல் எல்லாருமே ஏறுவாங்க. அப்படி இனி வரும் காலங்களில் நீங்க எழுதி வச்சு இன்னைக்கு ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில போய் பிஜேபி பக்கம் சேர்றாங்கன்னு சொன்னா அவர்களெல்லாம் மூத்த அரசியல்வாதிகள், அனுபவம் வாய்ந்தவர்கள், தேர்தலை சந்தித்தவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு 15 பேர் ஒரே டைம்ல ஞாபகத்தை சொல்ல முடியாது. இது எதை காட்டுதுன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியே வளராதுன்னு. ஒரு சட்டமன்ற தேர்தலை ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அப்படி ஜெயித்த தேர்தலை கண்ட வெற்றி கண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க பிஜேபி பக்கம் வராங்கன்னு சொன்னா மக்களுடைய பல்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க, அந்த தொகுதியினுடைய பல்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க. பிஜேபி தான் வெற்றி கூட்டணின்னு அவங்க வந்திருக்காங்க. இதே ஒரு மிகப்பெரிய சான்று. சரிங்க சார். இல்லை அதிமுக என்ன சொல்லியிருக்குன்னா இங்கேருந்து எல்லாம் ரிட்டையர் ஆகி போகிறவங்க தான் அங்கே போயிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுக தொடர்ந்து பிஜேபி மீது விமர்சனம் வைக்கிறது. ஆனால் பிஜேபி அதிமுக மீது விமர்சனம் வைப்பதே இல்லை, திமுகவை மட்டும்தான் விமர்சனம் வைக்கிறது. இப்போ சுலைமான் சாரோட பதில் என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார், குறுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிய வந்தீங்க, சொல்லுங்க. அதிமுகவை சேர்ந்த அண்ணன் மணிகண்டன் அவர்கள் வந்து பேசும்போது பல தடவை வந்து திராவிட மாடல் சொன்னாரு. அண்ணனுக்கு ஒண்ணு மட்டும் நினைவுபடுத்துறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த திராவிடம் இருக்கு. அப்ப திராவிட மாடல்ல நீங்களே உங்க கட்சி சார்ந்த நீங்களே வந்து அந்த மாதிரி மீன் பண்ணிக்கிட்டுங்கிறது உண்மையிலேயே வெற்றிகேடானது. நீங்க ஏன் அந்த மாதிரி உபயோகப்படுத்தீங்கிறது உண்மையிலேயே தெரியல. அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லது, இல்லைன்னா கட்சி பெயரை மாற்றிக்கொண்டால் நல்லது. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம மேடம் வாசி மேடம் இப்பதான் தெரியும் அவங்க தமாக ஆதரவுன்னு. நீங்க அரசியல் விமர்சனம் போட்டீங்க, அதனால நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க தமாக ஆதரவுன்னு தைரியமா போட்டிருக்கலாம், ஏன் அது பண்ணலன்னு தெரியல. இன்னொன்னு ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட் போயிட்டாங்க, ரொம்ப என்ன சொல்றது பதட்டப்பட்டுட்டாங்க, பயங்கர பதட்டமா இருந்தாங்க. பாவம் பிபி ஏதாவது செக் பண்றேன் கிளினிக்கா இருந்தா, எனக்கு கிளினிக்குள்ளதான் இருக்கேன், வேணா வந்து பார்த்துக்கலாம். அவரு சொன்னாங்க கிளினிக் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவங்க பேசும்போது 2G பாத்தீங்களா, அது சர்க்காரிய பாத்தீங்களா, பாருங்க அரசியல் இருக்காங்க 2Gல என்ன நடந்தது, இப்போ அதோடைய கேஸ் என்ன ஆச்சுது, அவங்க யாரெல்லாம் இப்ப என்னெல்லாம் மாத்தி சொல்றாங்க, என்ன உண்மையெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை கூட பார்க்காம வந்துட்டாங்க போல. அடுத்ததா பேசும்போது அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் தான் ரொம்ப ஹானஸ்டான ஆளு, எங்க மாண்பு முதல்வர்களுக்கு அது தெரியும்னு சொன்னாங்க. நிச்சயமா தெரியும், நாங்க இல்லைன்னே சொல்லல, நாங்க அதை மறுக்கவே இல்லையே. யார் மறுத்தது, நீங்க அவ்வளவு பதட்டப்படுறீங்க, நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா ஹானஸ்டா இருக்கிற மிஸ்டர் ஜி.கே. வாசன் அண்ணன் அவர்கள் வந்து நீட்டை பத்தி இப்ப எவ்வளவு அவசரமா பேசுனீங்க, அதுக்காக எப்பவாவது கவர்னர் போய் நேர்ல பார்த்தாரா? இல்லைன்னா அதை பத்தி போயிட்டு அமித்ஷா கிட்டயோ மோடி அவர்கிட்டயோ பேசினாரா? நீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு இதா இருக்கு, நாங்க தமிழ்நாடு கஷ்டப்படுறோம், நாங்க வந்து கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், அந்த மசோதா எப்படி வச்சிருக்காரு கவர்னர், நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஹானஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இதுதானே ஹானஸ்டி. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மசோதாக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து ஹானஸ்டா போய் ஏதாவது சொன்னாரு, நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா நான் அவரு உண்மையிலேயே நீங்க சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிறேன் மேடம். பாவம் மேடம் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசும்போது ஒவ்வொரு விஷயமா கடைசியில வந்து பிரியாணிக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் அது அவங்க எப்படி மீன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதான் பாவம். நான் சொன்னது நம்ம பேனலிஸ்ட்ல சொன்னேன், அது வந்து ஒரு உவமை தான். இவங்க அதுக்குள்ள வேற எங்கேயோ போய் கோர்ட் வரையும் போயிட்டாங்க. ஆனா கோர்ட் வரையும் போனவங்க இப்போ இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. 250 நாளுக்கு மேல ஆயிடுச்சு சார் மேடம், 250 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சார்ஜ் ஷீட் போடல.
அதை பத்தி உங்க அண்ணன் ஜி கே வாசன் ஏதாவது பேசுவாரா, ஏதாவது கேட்பாரா? சார்ஜ் ஷீட் போடாம ஏன் ஒரு ஒரு இவரை வந்து ஒரு அமைச்சரை வந்து இது மாதிரி பண்றீங்க கேட்க திராணி இருக்கா உங்க ஹானஸ்ட் ஜி கே வாசன் அவர்களுக்கு? சரி விடுங்க, அவரை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா பிரோஜனம் இல்லை. ரெண்டாவது, அண்ணன் பேசும்போது ரொம்ப இதா கொண்டு வந்தாரு, செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, ஊழல் இது. மீண்டும் அதே சொல்றேன், நாங்க என்ன உண்டோ சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள திராணியுடன் தெம்புடன் முதுகெலும்புடன் நிற்கிறோம். காலில் விழுந்து கொண்டு அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் காலில் விழக்கூடிய பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அதே மாதிரி சார் பேசும்போது நம்ம பாஜகவை சார்ந்த பேசும்போது பாஜக தான் முழுமையாக வெல்லுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து சொன்னாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, நாடே வந்து வேற ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க வேற ஏதோ நினைச்சு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம் நான் மற்றவங்களோட நிறைவு கருத்து கேட்டுட்டு வந்துடுறேன். மணிகண்டன் சார், உங்களுடைய ஒரு வரி நிறைவு கருத்து. இந்த ஆட்சிக்கு எதிரான அவலங்கள் அவர் ஒண்ணு சொன்னாருமா, தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடத்தையும் கொண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அவருக்கு புரிய வைக்கிறார். அதனாலதான் அதோட பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பிரிவினைவாதம் பிராந்தியவாதம் பேசுற கட்சி அல்ல. பாமக தேமுதிக உறுதியா அதிமுக கூட்டணிக்கு வரும்னு நம்புறமா? வரலங்கிற பட்சத்துல அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து. நன்றி. நன்றி சார். ராஜசேகர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது கும்மிடிப்பட்டியை தாண்டனா கட்சி பேரே தெரியாதவங்களாம் நாட்டை பற்றி கவலைப்படுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த பக்கம் தென்காசியுமோ அந்த பக்கம் கன்னியாகுமரி தாண்டா அவங்க கட்சி யாருன்னே தெரியாது. நாட்டில் மக்களுடைய மனநிலைமை என்ன என்பதை பல்சை பார்க்குற பிஜேபிக்கு நல்லா தெரியும். இந்த முறை மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டு அகில பாரத அளவில் மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் அமர்வார்கள், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார்கள். அதனால் நாட்டை பற்றி தெரியாதவங்க கொஞ்சம் கும்மிடிப்பட்டி தாண்டி ஹிந்தி கற்றுக்கிட்டு போனீங்கன்னா நாட்டு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். ஹிந்தி கற்றுக்க ஆர்வம் இருந்தால் அதை நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம். சரிங்க சார். வாசுகி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது ஒரு நாட்டோட நல்ல குடிமகன், சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும்போது அதுல யாருமே வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க. இப்ப திமுக டாக்டர் சஃபிஷா சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி அநாகரிகமா கோர்ட்ல வந்து இருக்கும்போது கோர்ட்டுக்கு எகென்ஸ்டா பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துரும். இப்ப அது நிலுவையில் இருக்கு, வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது கருத்து தெரிவிக்கிறதே ஒரு குற்றம். அதுவே பாவம் இவருக்கு தெரியல. இவர் எங்களையெல்லாம் பார்த்து பாவம் பாவம்னு பேசும்போதெல்லாம் சொல்றாரு, அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது வந்து நீட்டை பத்தி இவங்க பேசுறாங்களே, இதே டிவில நான் நீட்டுக்காக இன்டர்வியூ கொடுக்கும்போது கண்டிப்பா நீட் வேணும், அப்பதான் ஏழை குழந்தைகள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே டாக்டர் ஆக முடியும். இல்லைன்னா லஞ்சம் லாவண்யம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அவரு ஒரு டாக்டர், அதுவே அவருக்கு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்து பேசுறாரு, என்னன்னு தெரியல. ஏன்னா மெரிட்ல பாஸ் பண்ணி போயிருந்தா அவர் இந்த மாதிரி பேச மாட்டாரு. சோ அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீட் பத்தி ஜிகே பேசுறாங்க, என்ன கேள்வி அதுக்கான பதில் நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க சார். நிறைவு கருத்து ஒரு வரியில. நாங்க நேர்மையான அரசியல் தலைவர் யாரோ அவங்க பின்னாடி மக்கள் கண்டிப்பா போவாங்க. அது ஜிகே வாசனா இருக்கலாம், இல்ல மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களா இருக்கலாம். நல்ல உண்மையான தலைவர்களுக்கு பின்னாடி நேர்மையான தலைவர்கள் வரணும் தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்பவும் எதிர்பார்க்கறாங்க. இதை உங்களுடைய நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். சுலைமான் சார், யார் வந்தாலும் உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. ஏழை மாணவர்கள் மட்டும் வந்தாலும் எப்படி சொல்லலாம் நீங்க? நீட் வந்ததுனால மட்டும்தான் ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவ படிச்சாங்க எப்படி சொல்ல முடியும் உங்களால? அப்ப அதுக்கு முன்னாடி 60 வருஷம் படிச்சவங்க யாரு? படிச்சவங்க யாரு? ஏழைகள் நம்ம மருத்துவ படிக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேடம், நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சுலைமான் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. ஓகே மேடம். இப்போ என்னன்னா, இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியில் மிக தெளிவாக இருக்கிறோம், மிக ஸ்திரமாக இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் முன்னரே எங்களுடைய குழு பற்றிய அறிவிப்பு வந்து விட்டது. சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இன்று வரை நடக்கக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான சறுக்கலோ எந்த விதமான பலன்களும் எதுவுமே கிடையாது. எதிரணியர் இவ்வளவு பயப்படுறாங்க. புரியும் சார்.
பங்கு கொண்ட அனைவருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மீண்டும் அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.